வசனம் 1080 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பட்டது. எடுத்த ஆட்கள் புறம் பார்த்தீங்க, பைபிள் திருப்பின ஆட்கள். நான் ஜதமே போதகராகவும் நிற்பேன், சேஷமா வாத்தியாராகவும் நிற்பேன். பார்த்துக்கோங்க, திருப்புங்க. நீ எல்லாம் சேர்ந்து நீ ஏத்து தேசந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணும். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாக வருகிற நீரே இதை பேச என்னை தகுதிப்படுத்தும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்குரியவனாய் விளங்க உதவிச்சு. வார்த்தையை கொண்டு உடைய ஜனத்தை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறேன். தீர்க்க தரிசன ஆகமங்களில் தேவன் 3 காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒன்று, ஆண்டவர் ஜனத்தினுடைய மீறுதலை வெளிப்படுத்தி கொடுப்பார். இரண்டாவது, ஜனங்கள் மறந்து போன பிரமாணங்களை நினைவு கூற வைப்பார். மூன்றாவது, தான் தம்முடைய ஜனத்துக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போகிறேன் என்பதை வாக்கு தத்தமாக முன்னறிவிப்பார். இதை நீங்க தீர்க்க ஆகமங்கள் எல்லாம் பார்த்து பாருங்க. எரேமியா ஓத்தியா பத்தி சொன்ன தெரியுமா? அநேகர் அதை வாசிக்க மாட்டார்கள். மேலோட்டமாக பார்த்தால் அது ஒரு பலாப்பழத்தின் மேலே முள்ளு முள்ளாய் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அதற்குள் இருக்கிற சுளைகள் எவ்வளவு சுவை என்று நமக்கு தெரியும். அதுபோல தீர்க்கதரிசன ஆகமங்களை பார்த்து கொண்டு வரும்போது மேலோட்டமாக பார்த்தால் தேவன் எவ்வளவு கடினமாக இருக்கிறார், கோபமாக இருக்கிறார், எரிச்சலாக இருக்கிறார் என்றெல்லாம் தோன்றும். ஆனால் அதற்குள் தேவனுடைய இரக்கம், அன்பு, தயவு, மன்னிப்பு, காருண்யம், அபிஷேகம், வாக்குத்தத்தம், அவருடைய அநாதி ஸ்நேகம் எல்லாமே வெளிப்படும். அப்படிதான் இந்த மீகா தீர்க்கதரிசி யாருடைய காலத்தில் அவர் பேசினார் என்றால், 1 3 யூதா ராஜாக்களுடைய நாட்களிலே அவர் தீர்க்க தரிசனம். 1 யோதாம், 2 ஆகாஸ், 3வது எசேக்கியா. எசேக்கியா ராஜா பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? சனரி படையெடுத்து வந்தார். ஆண்டவருக்கு முன்பா அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்தார்? தூதனை அனுப்பி அவனை சனகரிபுடைய இராணுவத்தை சங்கரித்தார். இந்த மீகா தீர்க்கதரிசி எசேக்கியா காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது எரேமியா 26:18 எடுத்து வாசிப்பீர்களானால் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 26 எரேமியா 26 மன்னிக்கணும் 18 என்ன சொன்னார் மீகா? வாசிங்க. எரேமியா 26. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி
யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக விழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போ, இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டுள்ள மேடுகளாய் போம் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னார். என்னையா இது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வேண்டாம். கலங்காதே, திகழாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போக இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் அப்படிலாம் சொல்லாம ஒரு தீர்க்கதரிசி அவன் சொல்ற வார்த்தை அது ராஜாவுக்கு விரோதமாக, ராஜாங்கத்துக்கு விரோதமாக. இப்படி நான் தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொன்னா நீங்க ஏற்று விடுவீங்களா? ஒரு குடும்பத்துக்கு இப்படித்தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன விடல. ஆனா சொன்னதான் நடக்கும். கர்த்தர் சொல்றத அப்படியே சொல்லிட்டா போதும். ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலையை கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லணும். அவ கர்த்தருக்காக நிற்கிறவன், மனுஷருக்காக அல்ல. நல்ல வார்த்தை பாருங்க. ராஜாக்களுடைய புத்தகத்தை எடுத்து வார்த்தை, கர்த்தர் சொல்லுவதே சொல்லுவேன் என்றாங்க. எரேமியா அப்படிதான் நின்றார், மீகா நின்றார். அப்போ ராஜா என்ன செய்தார்? 19 சொன்னார், அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான். அல்லவா நீ சபையில கொஞ்சம் ஒழுங்கா இருங்க, நேரத்துக்கு வாங்க, நேர்மையா இருங்க சொல்லிட்டு போறான். போயா ஒரு பெரிய பிரச்சனைங்க, பெரிய ஒழிக எனக்கு கூட காரியத்தை பார்த்துட்டு போற ஆட்கள். சீரானதையே ஒழுங்கானதையே கேட்பதற்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. சத்தியத்தை கேட்பதற்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. அற்புதம் எங்க நடக்கும். இங்க ஒரு ஃபேமிலி வந்து எழுது திடீர்னு எங்க ஒரு கூட்டத்துக்கு போனாங்க. உடனே அங்க அற்புதம் நடக்குது. நீ அங்கேயே போயிருட்டான், வர வேண்டாம். சத்தியத்தை கேட்க மனதா இருந்தா கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? அற்புதம் 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 போற ஆட்களுக்கு சத்தியம் கேட்க மனசு வராது. சத்தியம் கேட்கிற மனது உங்களுக்கு இல்லாவிட்டால் அதையும் சொல்லி தந்துடும். நீங்க பார்த்துக்கோங்க. 2 தெசலோனிக்கே எல்லாம் ஆண்டவர் சொல்லிதான் ஐயா வச்சிருக்கார். வச்சு ஜெபம் பண்றோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் என்ன செய்வாரா? ஏன்னா பயங்கரமா இருக்கு. தேவனை அனுப்புவாராம். பொய்யை நம்பத்தக்க தீர்க்கதரிசனம் ஓடுறீங்களா? சொல்லுவான், பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், கள்ள தீர்க்கதரிசனம். அதை நம்பும்படி கர்த்தர் கைவிட்டுருவாரு. சத்தியத்தை கேட்க மனசு இல்லைன்னா. எசேக்கியேல் 20:25 எசேக்கியேல் 20:25 என்ன சொல்லுது? ஆகையால் நன்மை கேதுவல்லாத கட்டளைகளையும்
ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையோ நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு? பிரமாணத்தை கேட்க மனதில் அல்ல, சத்தியத்தை கேட்க மனதில் அல்ல, ஜீவன் உள்ள தேவனை அறிகிற அறிவுக்குள் வர மனதில் அல்ல. அந்தப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவனே ஒப்பு கொடுத்துட்டான். யாராலும் அவர்களை திருப்ப முடியாது. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வசனம் வருது. ராஜா சகல அதிகாரம் பொருந்தியவர். மீகா ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி. என்னாரு? ராஜா மனம் திரும்பினா. தேவனுடைய வார்த்தை நமக்கு விரோதமாக வரும்போது அந்த வார்த்தையை நம்மளை உட்படுத்திக் கொள்வோமானால், அந்த வார்த்தைக்கு நம்மை தாழ்த்தி விடுவோமானால், தேவன் நம்மேல் தம்முடைய இரக்கத்தை, இந்த மீகாவுடைய தீர்க்கதரிசனம் இப்படியே சொல்லிட்டே வராரு. எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் கண்டிச்சு கண்டிச்சு பேசுவாரா ஆண்டவர்? இல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண. ஆண்டவர் எவ்வளவு நல்ல பாத்தீங்களா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு அதிசயம் பண்ணுவேன் என்று அர்த்தம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயம் செய்தார். அது என்ன? எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அன்னைக்கு என்ன நடந்தது? கொஞ்சம் தியானிப்போமா? என்ன நடந்தது? எகிப்திலிருந்து புறப்பட்ட அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? யாத்ராம் புஸ்தகம் தானே? யாத்ராம் புஸ்தகத்தில் அவர்கள் 12ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் இலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணியதுக்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஆனால் அந்த எகிப்தியருக்குள்ளே என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? சங்காரம் உண்டாகும். அவர்களை ஆண்டவர் எகிப்தியனை நான் அழித்து என் ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியது போல, எசேக்கியாவே உன் காலத்தில் உன்னை சுற்றிலும் வந்து அங்கே என்ன செய்கிறார்? ஒரு ராஜா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கா, சனகரிப்பு வந்து என்ன செய்யறாரு? பாளையம் போடுறார். அப்படிதானே? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அங்க பாளையம் போடுகிறார். என்னடா தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாமே தேவன் இருப்பது எனக்கு வெளிப்படுத்தி சொல்ற காரியம் தான். நான் தியானித்து வச்சிருக்கிறது இன்னும் வராது, 300 தான்.
அப்படியே எடுத்து அப்படியே பேச. ஏற்கனவே உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். தேவன் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 6 நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். 37-34 அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். 36 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். ஏத்துல நான் என்ன செய்த, என் ஜனத்தை விடுவிப்பதற்கு இரவு நேரத்திலே நான் கடந்து போய் அந்த எகிப்தியனுடைய தலைச்சன்களை நான் சங்கரித்தது போல, அந்த நாளில் நடந்தது போலவே எசேக்கியாவே உன் நாளிலும் நான் நடந்திப்பேன். உன் அதிசயத்தை காண பண்ணுவேன். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். நான் நடத்திப்பேன், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் வழக்காடுவேன், நான் உனக்காக இறங்கி வருவேன், நான் உன்னை அதிசயம் காணப்படுவேன் சொன்ன ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி தேவதூதனை அனுப்பி விட்டார். போய் என்ன செய்ய சங்காரம் பண்ண 185,000 பேர் ஒரு தூதன் கொல்லுவானாம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார். நமக்காக அவர் இறங்கி வரும்போது நாம் வழக்காட வேண்டிய அவசியம் அல்ல, நாம் கடந்து மனிதனோடு போராட வேண்டிய அவசியம் அல்ல. ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்ல, இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண மாட்டாய். எந்த இடத்துல இருக்கு? யாத்ராகமம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரமா? ஆமா, 14ஆம் அதிகாரம் பின்பாகம் 13, 14, 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் கிரியை செய்வேன். சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். அமெரிக்க நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாக இருக்க. டிரான்ஸ்பருக்கு யாரை போய் பார்க்க, அவரை போய் பார்க்க, இவரை போய் பார்க்க, அங்காலே வேண்டாம். கர்த்தாவே நீரே கிரியை ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறது. அரசாங்க சட்ட திட்டத்தை மாற்றுகிறது. எத்தனை ராஜாத்தி அகாத்சேரனுடைய கணவர் தானே போய் கேட்டாளா? இல்ல, தேவ தாமத்தில் இருந்தா காரியம் மாறுதலாக முடியும். உங்களை துரத்தி கொண்டு வருகிற பிரச்சனைக்கு தேவனே முடிவு கட்டுவார். ஒட்டுக்கிறவன் ஒளிந்து போனான். புரியுதா? இதான் ஆண்டவர் நமக்கு, எதுக்கு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார், எதற்கு நம்மை தெரிந்து கொண்டார், அவரை சேவிக்க தெரிந்து கொண்டார்.
வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்மள நிறைவேற்று. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளின் சொல்லி எசேக்கியாவுக்கு அது செய்வாரா? தேவன் திருஷ்டாந்தமாய் வைத்தது காரியம் உனக்கு நான் செய்தான். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எபிரேயர் 12:1 இருக்கா? அதெல்லாம் 11 அதிகாரத்துல விசுவாச பட்டியல் வருதா? எதற்கு? அவர்களுக்கு நான் செய்தேன் அல்லவா, உனக்கு நான் செய்வேன். அதுக்குதான். அப்படியான அந்த எகிப்து தேசத்திலே தேவன் ஏன் எகிப்து எழுத்து எழுத்து என்று கொண்டு வந்தார்? மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஆளுகை என்று வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், தேவனுடைய ஆளுகை வருகிற தேவர் ரட்சிப்பு வெளிப்படுவதற்கு அல்லது ரட்சகர் வெளிப்படுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட ராஜ்யங்களில் முதல் ராஜ்யம் எகிப்து ராஜ்யம். சொல்றது புரியுதா? சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். நாகரிகங்களில் சிறந்திருந்த நாகரிகங்கள் என்ன என்பது நான் ரொம்ப எடுத்தா ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி போயிடும். மெசொப்பொத்தேமியா நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இந்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், இதை எகிப்திய நாகரிகம் சிறந்து வழங்கின நாகரிகம். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் சொன்னார். உன் சந்ததியார் தங்கள் தேசம் அல்லாத, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷமும் உபத்திரவப்படுவார்கள் என்று நிச்சயமாய் அறிய கடவாய். எய்த்து ஆண்டவர் சொல்லல, எல்லா ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டார். தங்களை அல்லாத ஒரு தேசம் என்று சொன்னார். அது எய்த்து தேசம். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் முதலாவது வந்த தேசம் எய்த்து தேசம். இந்த எய்த்து தேசத்திற்குள்ளே யோசேப்பு மகன் கொண்டு வரப்பட்டார். பின்பு யாக்கோபுடைய சந்ததியார் 70 பேர் வந்தார்கள். 30 வருஷம் ஒரு யோசேப்பு மரித்து போனார். ஆக அவர்களுக்கு இருந்த காலம் 430 வருஷம். இந்த வருஷங்களில் என்ன நடந்தது? ஏன் தேவன் எய்த்து அப்படி சொன்னார்? அந்த எய்த்து தேசத்திற்குள் அந்த யாக்கோபுடைய சந்ததியார் அவர்கள் இருக்க வைக்க காண. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எய்த்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த தலை நாள் வரைக்கும் கில்கால் என்றார். எய்த்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். ஏன் ஆண்டவர் எய்த்திலிருந்து ஜனங்களை வெளிப்பட பண்ணி வனாந்தரத்தில் வந்த உடனே இந்த வார்த்தையை சொல்லாமல் 40 வருஷங்கள் கழித்து அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கிற அந்த கட்டம் வரும் பொழுது ஆண்டவர் ஏன் எய்த்தின் நிந்தையை புரட்டி போட்டார் என்று சொல்ல? எல்லாத்துக்கும் தேவன் ஒரு காரண முகாந்தரம் இருக்கும். தேவன் செய்கிற செயல்பாடுக்கு பின்பாக ஒரு முகாந்திரம் இருக்கும்.
அது நம்மை நன்மைக்கு ஏதுவாக கொண்டு போகும், அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக கொண்டு போகும். அப்போ அந்த எழுத்தின் நிந்தையை 40 வருஷமும் இந்த ஜனங்கள் சுமந்து கொண்டு இருந்தார்களா என்று கேட்டால் ஒரு இடத்தில் சுமந்து கொண்டிருந்தாள் என்று சொல்லலாம், ஒரு யுகம். ஆனா இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் எழுத்தின் நிந்தை புரட்டி போட்டேன்? நீ எழுத்திலிருந்து வெளியே வந்துட்ட, உனக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நான் நடத்தி உன்னை கொண்டாந்துட்டேன். உன்னுடைய அவிசுவாசத்தால் நீ 40 வருஷம் அனாந்தரத்தில் இருந்த. ஆனால் இப்பொழுதோ நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறப் போகிறது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அழைத்த அழைப்பு கிருபை வரங்களும் மாறார். ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்தார். ஆதியாகமம் 15 அதெல்லாம் பார்த்துட்டார். சாதாரண உடன்படிக்கை கிடையாது. துண்டங்களின் நடுவே அவர் கலந்து போனார். ஆக்சுவலா அந்த காலத்துல உடன்படிக்கை 2 பேர் கலந்து போனோம், துண்டங்கள் நடுவே. அதுல யாராவது ஒருத்தர் உடன்படிக்கை மாற்றினாலும் அந்த துண்டங்கள் போல அவருக்கு பிளந்து போடப்படுவார். ஆனா ஆபிரகாமுக்கு செய்யும்போது தேவன் மாத்திரம்தான் பிறந்து. அர்த்தம் என்ன? நிறைவேற்று. நீ எகிப்துல எப்படி இருந்த தெரியுமா? நான் வார்த்தோம்ல, ஆதியாகமம் 15 நம்ம வார்த்தோம்ல, அவர்கள் தங்கள் அல்லாத தேசத்திலே என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். என்ன? அந்நிய தேசத்தில் பரதேசி, அடிமை, சாதீனம் கிடையாது. நாம எதில் அடிமையா இருந்தோம்? பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். மனசும் மாமிசமும் விரும்பினவர்களை செய்தவர்களாக நாம் காணப்பட்டோம். சத்ருவுக்கு நாம் அடிமைத்தனப்பட்டவர்களாக இருந்தோம். சாதீனை இல்லை. 2வது, அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள், நெருக்கப்பட்டார்கள். நெருக்கம் இதான் அடிமைத்தனம். 3வது, அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டுறான். யாரு யார் சூட்டினார் என்றால் எகிப்தியர்கள் அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டினாங்க. என்ன பெயர் சொல்லுமா? ரொம்ப அருமையான ஒரு பெயர். நீங்க ஆராதிக்க போகணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதனால யாத்ராம் 5:8 அவங்க சொல்லும்போது, நீங்கள் சோம்பேறியா இருக்கீங்க. அவர்கள் முன் செய்து கொடுத்த கடங்கும்படி தங்கள் செய்யும்படி சொல்லுங்கள், அது நீங்கள் ஒன்று குறைக்க வேண்டாம். அவள் சோம்பலாய். ஜெபிக்கிற மனுஷனை பார்த்தா சிலருக்கு சோம்பலா. விசுவாசத்தில் தேவனை சார்ந்து வாழ்கிற மனுஷனை பார்த்தா சோம்பலா. ஏன்டா கோயில போய் 2 மணி நேரம் என்ன உட்கார்ந்துட்டு வாரீங்க? ரொம்ப நல்லா கேட்பாங்க. என்ன உட்கார்ந்துட்டு வரல, பெற்றுக்கொண்டு வரீங்க. என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வர. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க கோயிலுக்கு போய் சோம்பலா இருக்காங்க. நான் கோயிலுக்கு போய் சோம்பலா இல்லை. கோயில போய் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டுதான் வாங்க. இப்பெல்லாம் ஒளிர்ந்தேறான், அப்போ ஒளிஞ்சிட்டான். அப்போ சொல்லப்படும் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிற வாக்கு தத்தங்கள், எச்சரிப்பு. இப்ப பேசணும் பாத்தீங்களா? முதல்ல அது மாதிரி எச்சரிப்பு, இப்படிப்பட்ட ஆலோசனைகள், வழி நடத்துதல்கள்,
தேவனுடைய உடன்படிக்கை. இது சோம்பல் அல்ல, உலகத்தின் பார்வைக்கு அது சோம்பல். அது ஆண்டவர் ஏன் எழுத்து நின்று நான் புரட்டி போடுறேன்னு சொன்னா தெரியுமா? நீ போக போகிற இடம் இனிமே அடிமைத்தனத்தின் இடம் அல்ல. நீ யாருக்கு நீங்க அடிமை கிடையாது. உன்னை ஆள போகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவன் உன்னை இனிமேல் மனிதன் உன்னை ஆள போறது அல்ல. நீ சுயாதீனனாக இருக்க போகிறாய். இந்த ஆண்டோடைய பண்டிகை நேரம் வர்றோங்க. இது எதை காண்பிக்கிறது? நாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நியாய பிரமாண கை கொள்ளாட்ட 28 இருக்கு பாத்தீங்களா? வாசிப்பீங்களா? வாசி என்ன முதல் 13 வாரம் பார்த்துக்கிடுவோம், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்து பாருங்க, 133 சாபம் இருக்கு. ஆதிய உபாகி 27 வார்த்தை பாருங்க, 11 சாபம். இதை நீ கை கொள்ளாவிட்டால், இதை நீ கை கொள்ளாவிட்டால், இதை நீ கை கொள்ளாவிட்டால், மொத்தம் 144 சாபம் இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொன்னதை கேட்டு. சரி, அது உண்மையா இல்லையான்னு நான் உட்கார்ந்து ஒவ்வொன்னா பார்த்து 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 போட்டு பார்த்தா 144 இருக்கு. ஐயோ, அப்ப இதெல்லாம் நான் வசனம் கை கொள்ளாட்டா அப்படின்னா இந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் கலாத்தியர் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். புரியுதா? நாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாள் பார்க்கிறீங்களா? ஜோசியம் பார்க்கிறீங்களா? போனா குறுக்க போயிட்டுனா திரும்ப வீட்டுக்குள்ள போயிடுறீங்களா? கழுத கத்துனா நல்லா சாகணும்னு நினைக்கிறீங்களா? பார்க்கிறீங்களா? நாள் பார்க்கிறீங்களா? பார்த்தா நீங்க இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். நான் சொல்ல கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிறகு போல மனுஷ கற்பனைகளின்படி போதையின்படி நடந்து தொடாதே, ருசி பாலாதை, தீண்டாதே என்ற கட்டுகளுக்கு உட்படுகிறது. சும்மா எடுத்து சொல்றேன். என்ன இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்க. கவுளி அடிக்குத்தார். கவுளின்னா தெரியுமா? பள்ளி ஒன்னப்பாங்க. எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு நாம் அடிமையாயிருக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதி ஆகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதான் சாதியம். ஆனா எல்லாம் பக்தி விருத்தியை வந்தார்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். சொல்றதா? ஒண்ணுக்கு அடிமைப்பட மாட்டேன். சாதீன பிரமாணம் சொல்ற, நீ இப்ப போயிட தேசம் அதுக்குள்ள நீ அடிமை கிடையாது. நீ சுயாதீனமாக நீ ஆள போகிறாய். உன்னை நான் ஆள போகிறேன். என் ஆளுகைக்கு உட்பட்டவனாய் நீ இருக்க போகிறாய்.
என்னுடைய வார்த்தை கற்பனைகளின்படி நீ நடக்க இருக்க போகிறாய். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது செழிப்புள்ள தேசம். அதிலே நீ நிரந்தரமாக உன்னை இருக்க பண்ணுவேன். எதுக்கு 70 வருஷம் அனுப்பி விட்டாரு. தேசம் ரம்யமா இழைப்பாரணை, அதெல்லாம் பிரமாணத்துல இருக்கு தெரியுமா? 6 வருஷம் தான் விதைக்கணும். 7வது வருஷம் தேசத்துல விதைக்க கூடாது. அப்படி 7 வருஷங்களை கணக்கு பண்ணணும். 49ஆம் வருஷம் முடியல, 50வது வருஷம். இப்படி நீங்க கணக்கு பண்ணி பண்ணி பார்த்தா இவர்கள் அந்த பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருந்த வருஷங்கள் 70. ராஜாக்களின் புத்தகத்தெல்லாம் பார்த்து பார்த்த பண்டிதர்கள் எழுதி கொடுத்து தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்டு. அவர் என்ன செய்தார்? 70 வருஷம் அவனுக்கு சொன்ன நீ செய்யல. 70 வருஷம் தேசம் தன் இழைப்பாறுதலை அனுபவிக்க பிறகு கொண்டு வந்துட்டார்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கல சாட்சியம். இஸ்ரவேல் யாராவது ஆள முடியுமா? இனிமே யோசித்து பாருங்க. இஸ்ரவேலை வேற யாராவது ஆளுகை செய்ய முடியுமா? நம்மை ஆளுகிறவர் கர்த்தராக இருப்பார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததே எதற்கு தெரியுமா? அவர் நம்மை ஆளுகை செய்யட்டும் என்கிறார். நான் உன்னை ஆள விரும்புகிறேன். நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். நான் உன்னை போஷிக்க விரும்புகிறேன். நான் உன்னோட ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தது யாரு தெரியுமா? சபை. சபைனா நீங்க இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ் நினைக்க, அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் அவருக்கு ரொம்ப பிரியம். நம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் அவருக்கு பிரியம். நம்ம கூட ஐக்கியமா இருக்க விரும்புறார், நடத்த விரும்புறார். அதிசயத்துக்கு அற்புதத்திற்கும் எத்தனை ஆட்கள் கூட்டமா நான் சொல்றேன், ஆண்டவரோட நடந்து பாருங்க, அற்புதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நான் அனுபவிக்கிறேன். கடன் பிரச்சனையா? ஐயோ நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் கரத்துல 100% சரண்டர் ஆயிருங்க. 100%. நீர் தான் எனக்கு வழி, நீர் உண்மை தவிர எனக்கு இல்லைன்னு நுகேகல்வி பாஸ்டர் போயிட்டு வந்தாங்கல்ல, அவர் ஏகப்பட்ட கடன்ல இருக்க. நான் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, நீர் பண்ணது பூரா தப்பு, தவறுக்கு மேல தவறு செஞ்சீர், சிக்கல்லாம் மாட்டி இருக்கிற. 100% எஜமான் கையில விழுந்துரும். அவர் உங்களுக்கு எஜமான் கிடையாது, எங்களுக்கு எஜமான். உங்களுக்கு நேசர், உங்களோட ஆத்ம நேசர், தகப்பன், எங்களுக்கு எஜமான். அவர் சொல்றதுதான் கேட்கணும், அவர் சொல்றபடிதான் வேலை செய்யணும். நீர் 100% எஜமான் கரத்தால் விழுந்துற. அற்புதம் நடக்கும். ஒரே வருஷத்துல கடனை கர்த்தர் மாற்றுவார். எனக்கு செய்தாரியா, செய்துகிட்டு இருக்காரு. அற்புதத்தை தேடி எங்கேயும் போக வேண்டாம். அற்புத ஆதரோட நம்மளை அரவணைத்து வைத்துக் கொண்டாடுவார். அவர் போன இடம் அற்புதம் நடந்தது. காணாவூர் கல்யாண வீட்டுல வந்து அந்த வீட்டுக்காரர் கேட்டாரா, அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, சரி அற்புதம் நடக்கிறதுக்கு நீ தசமாக கொடுத்தாயா, காணிக்கை கொடுத்தாயா?
அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார். அவரை சார்ந்து போகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து. 26:3 புரியுதா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் நீ ஒண்ணு செய், என் சொற்படிக்க. என்ன சார்ந்துக்கோ, வேற என்ன ஆண்டு இருக்க? யோசிச்சு பாருங்க, வேற என்ன நான் உன்கிட்ட கேட்கேன்? அதே மீகால அவர் சொல்வாரு, நான் என்னத்தை உன்கிட்ட கேட்க, நான் வேற என்னப்பா உன்கிட்ட கேட்கேன்? நான் கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமா? மீகா 6 8ஆம் வசனம் எல்லாம் சொல்லிதான் வைத்திருக்கார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? கழுத்து காட்சி போடு, கையில் இருக்கிறத எடுத்து போடு, கர்த்தர் உனக்கு ஆடிக்கார் தருவாரு. அதே கட்டாரு ஆண்டவர். காட்சி போடுங்க, வாங்கலாம், அம்மா ஆடிக்கால போவான், நீங்க ஆடி கேட்டுருங்க. அதான் நடக்கு. எவ்வளவு ஒருத்தர் எழுப்பி சாட்சி சொல்ல முடியுமா? நான் இப்படி இந்த ஒரு கூட்டத்துல இந்த ஊழியக்காரனுக்கு நான் இத்தனை இதை என் தாலியை கலந்து போட்டேன். ஒரு அம்மா சொல்லுது, ஒரு பவுனை போட்டா 100 பவுன் தருவாராம். எவராது ஒருத்தர் எழுப்பி சாட்சி சொல்ல பார்ப்போம். அந்த ஊழியக்காரன் போவான். ஏன்னா எல்லாம் போடுறீர்கள். ஆண்டவர் அதே கேட்ட சொல்றாரு, நியாயத்தை நியாயம் செய்து நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு கொடுத்தா யூதாசா அப்படியா? யோவான் எழுதின சுவிசேஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்லும்போது, இந்த தாளந்தில் கையிடுகிறவன் நீ போய் செய்ய வேண்டியதை உடனே செய்யும். அதில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் அதிலே வார்த்தை 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? யூதா பணப்பை வைத்து கொண்டிருந்தபடியும் அவன் போய் பண்டிகைக்கு தேவையான கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது ஏற்று அவனுடைய சொல்லியிருப்பான். நீங்க யூதாசுக்கு கொடுத்த ஏழைக்கு கொடுக்கறவன் யூதாசு ஊழியம் செய்யறானா? புரிஞ்சோன்னையா? தெய்வத்தை புரியணும். தெய்வம் சொன்ன வார்த்தைகளை புரியணும். சீஷர்களே நினைக்கிறாங்க யூதாசத்தை கொடுத்தானே, அதான் தரித்திரருக்கு கொடுக்க சொல்ல. தான தர்மம் பண்ணணும். தான தர்மம் பண்ண பரவாது. பெற்ற தகப்பன் தாய் கணமன் எத்தனை பேர் இருக்கா? விசுவாசி தகமாவன் அது போற்றுவான். கர்த்தருடைய பந்திக்கு வந்து நின்றுவான். பெற்ற தகப்பனுக்கு தாய்க்கு சோறு போட மாட்டான். ஆண்டவர் அது விரும்புகிறாரா? அதிகாரம் எடுத்து வாக்கு பார்த்து வாக்கு தத்துவம் முதலாம் கற்பனை என்னன்னு அதுல இருக்கு. வீட்டு போய் பார்த்து
ஆண்டவர் வாக்குத்தத்தமும் கொடுப்பார். அதே சமயம் நீதி நியாயத்தை நடப்பிப்பதற்குரிய சத்தியத்தையும், அதிசயமும் அற்புதமும் தானா தேடி வரும். நன்மையும் கிருபையும் என்ன தொடரும்? நான் என் மேய்ப்பனுடைய சத்தத்தை தொடர்ந்தேன். அதான் ரகசியம். ஆவிக்குரிய ரகசியம் அதுதான். ஆண்டவரை பின்தொடர்ந்து நம்ம பாட்டு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ண. வசனம் ஒருவர் அன்பாய் கத்தோடைய பந்திக்கு முன்னாலவா மற்ற குற்றத்தை மன்னிச்சிருக்கீங்களா? பெரிய பாவம் நமக்கு. மற்ற குற்றத்தை மன்னித்திருக்கோமா? மனம் மேட்டிமை இருக்கிறதா? நிர்விசாரம் இருக்கிறதா? கவலையீனம் இருக்கிறதா? இதெல்லாம் தேவன் கணக்கு பார்க்கிறதா? நம்ம இத பாவமாவே நினைக்கிறது அல்ல. சுவாபத்துக்கு அடுத்த காரியங்கள். சுவாபம் எப்படிப்பட்ட சுவாபம்? திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர் ஆகும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் சுவாபத்துக்கு நேராக ஆண்டவர் கவனமா சொன்ன, ஏத்து நின்றே புரட்டி போடுறேன். ஏன்னா நீ போற தேசம் ஒரு பக்கம் அது பாலும் தேன் ஓடுகிற தேசம் தான். நீ அந்த சுயாதீனமாகத்தான் இருப்பாய். ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ஆசீர்வாதம் கொள்வாய். அதே சமயம் அங்கே அமலேக்கனும் அம்மோனியனும் கானானியனும் உண்டு. நீ அதற்கு ஒன்ன விலைக்கு காத்துக்கிறான். ரெண்டும் சொல்லி கொடுப்பார். ஒரு பக்கமா சொல்ல மாட்டார், ரெண்டையும் சொல்லி தருவார். உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அதே சமயம் நீ எச்சரிக்காம இருக்க. உனக்கு சுயாதீன தந்துட்டேன். நீ சுயாதீன பிரமாணத்தின்படி உன் வாழ்க்கை நடத்து. எல்லாம் அதே சுயாதீன பிரமாணம் நியாயம் தீர்க்கும் என்பதை மறக்காதுன்னு யாக்கோபுல அவர் சொல்லி. புரியுதா? ஏன் தெரியுமா? தேவன் நம்மளை விடுவித்திருக்கிறார். பிசாசு பிடியிலிருந்து, சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவிய காலம் எல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுகிறேன். 1:71. உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பிசாசு கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கியாச்சு. உயிரோடுக்கு நாமெல்லாம் பயம் இல்லாமல், எப்ப பயந்துகிட்டே இருக்கிறோம், எது வந்துருவான் பிசாசு. ஏன் பயப்படுறீங்க? அவன் உங்களை கண்டு பயப்படுறான். ஐயா, உனக்குள்ள இருக்க அபிஷேகத்தை கண்டு சத்துரு நாட்டுகிறான். நாம அவனை பார்த்து எதுக்கு பயப்படும்? பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக, இந்த வார்த்தையை நல்லா பொறுத்து பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக. சபைக்குள்ள வந்தா யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். நானே அவருக்கு முன்பாக தான் இருக்கேன், உங்களுக்கு முன்பாக இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நீங்க அவர் என்ன சொல்றாரோ சொல்லிக்கிட்டே இருக்கு. 8:30 மணிக்கு ஆரம்பிச்சுதா, 11 மணிக்கு இன்னைக்கு முடியுதா, ஒவ்வொரு செகண்ட் என்ன சொல்லுதாரோ சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். நீங்கள் என்னை விட அறிவு பெருத்தவர்கள், நீங்கள் என்னை விட தாளந்து பெருத்தவர்கள், நீங்கள் என்னை விட பண்பில் சிறந்தவர்கள், நீங்கள் என்னை விட கல்வியில் சிறந்தவர்கள், நீங்கள் என்னை விட திறமையில் சிறந்தவர்கள். ஆனால் என்ன இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க.
கர்த்தர் என்ன நம்புறாருன்னு அர்த்தம். யாட்டமே உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவ தான். கர்த்தரை தான் உங்களுக்கு காமிக்கணும். அவர் என்ன விரும்புறாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கணும். ஏன் நாங்க படிச்சு எங்களுக்கு தெரியாதா? உங்க பிள்ளைய வீட்டிலேயே வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பாம படிக்க வைக்க பார்க்கணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன் சபையை தேவன் வைத்திருக்கிறார்? ஏன் சபையில் தேவன் ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார்? காரணம், அவர் உங்களை மேய்க்க விரும்புகிறார், நடத்த விரும்புகிறார். அதுக்குதான் கிருபைகள், வரங்கள், அபிஷேகம், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, தரிசனம் எல்லாம் கொடுத்து வச்சு இதை போய் சொல்லு. எல்லாரும் சுயாதீனமாக ஆராதிக்க முடியுமே? என்ன சபை தேவையா? அது தேவனுடைய திட்டம். சபையை கட்டுவேன், மனவாட்டி சபையும் கட்டுவேன், தல சபையும் கட்டுவேன். ஆண்டவர் வைத்த காரியம் என்ன என்றால், நீ உனக்கு சுயாதீனம் தார, அந்த சுயாதீனத்தோடு என்னை நீ சேவிக்க, இந்த சுயாதீனத்தோடு நீ பக்தியாக வாழ, அந்த சுயாதீனத்தோடு நீ தெய்வ பயத்தோடு வாழ, அந்த சுயாதீனத்தோடு நீ என்னை ஆராதிக்க, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நீ என்னிடத்தில் அன்பு. உன் சுயாதீனம் துர்க்குணத்துக்கு மூடலாக இருக்கக்கூடாது. 1 பேதுரு அது வர அந்த சுயாதீனம் தேவனுக்கு அடுத்த காரியத்துக்குரியதாக மாறும். தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எதை? அதுல என்னுடைய கவனத்தை நான் செலுத்த, குடும்பத்தை நல்லா நடத்தணும், குடும்பத்தை விசாரிக்கணும், குடும்பத்துக்கு நீங்க தான் பொறுப்பாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் விசுவாசிக்கணும், தொழிலை நல்லா செய்யணும், நேர்மையா செய்யணும், அதுல எந்த கள்ளத்தனமும் இருக்கக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கென்று பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யணும். கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யணும். சுயாதீனம் பொறுத்திருக்கிறார். ஜபிக்க இஷ்டம் இருந்தா ஜபி, இஷ்டம் இஷ்டம், கொடுக்க இஷ்டம் இருந்தா கொடு, கொடுக்க இஷ்டம் விட்டுரு. சுயாதீனம். ஊழியம் செய்ய இஷ்டம் இருந்தா செய், இஷ்டம் இல்லைன்னா நீ செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு எங்களுக்கு செய்தான். ஊழியக்காரன் வரும்போது பிரமாணம் மாறும். பழைய ஏற்பாட்டிலும் இருக்க, புதிய ஏற்பாட்டிலும் சுயாதீன பிரமாணம். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார், ஆலோசனை தருவார். அவருடைய நாமம் என்ன? ஆலோசனை கர்த்தர் தருவார். உங்க தொழிலுக்கு தருவார், வேலைக்கு தருவார், குடும்ப காரியத்தை தருவார். இத்தனை பேர் என்கிட்ட வந்து தொழில் ஆரம்பிக்கிறது கேட்பாங்க, ஆலோசனை கொடுப்பார். வேண்டாம் சிலர் செய்யும், உட்பட்டா அது தேவனுடைய காரியத்தில் அது சரியா இருக்கும். திருமண காரியங்கள் ஆலோசனை தருவார், பிள்ளைகள் படிப்புல ஆலோசனை தருவார். தேவ ஆலோசனை. ஏன் அந்த ஆலோசனை உடைய ஆலோசனையின்படி நீ நடத்தி என்னை முடிவிலே எதிலே சேர்த்துக் கொள்வேன்? 73 சங்கீதம் 73:24
உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்று. அவர் ஆலோசனைப்படி நடந்து பாருங்க, ஆலோசனை கேளுங்க. இந்த லேண்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாதா கேளுங்க. நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஒரு ஃபேமிலி இன்னைக்கு அவங்க பாவம், அவங்க நம்மளுடைய சோம்ல வரல, அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கேட்டாங்க. வேண்டாம், தேவையில்லை, அது தவறான இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தர் நியாயம் நீதியுமா தான் செய்வார். ஒருத்தருங்க ஆலோசனை வரும்போது சரியா இன்வெஸ்ட்மெண்ட். இவர் ஹார்ட் ஏர்ன்ட் மணி, கடின உழைத்து எடுக்கிற பணம், அது தேவனுக்கு கொடுக்க வேற தெரியுங்க. தேவன் அதுல கவனமா இருப்பார். இன்வெஸ்ட் பண்ணும்போது கர்த்தர்ட்ட கேளுங்க, வேண்டாம் நான் விட்டுருங்க. எவ்வளவு சொந்தக்காரன் சொன்னாலும் நண்பர் சொன்னாலும் முடியாதுன்றீங்க. கர்த்தர் அதை விளைய செல்வார். கர்த்தருக்கு இனிமேல் நீங்கள் அடிமை அல்ல, இனிமேல் நீங்கள் உபத்திரப்பட போகிறதும் அல்ல. ஒடுக்கிறவன் ஒளில் போன உங்களை நிந்திப்பாரும் இல்லை. எய்த்தின் நிந்தையை புரட்டி போ. நீ எய்த்திருந்து புறப்படும் போது அதை மட்டும் சொல்ல முடிக்கணும். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர்களை வெறும் கையா அனுப்பல. அவளுக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? யாத்ராம 12:36, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை அவளுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவள் எகிப்தியரை கொண்டு மனுஷ தயவை தேவன் கொடுத்தார். தேவனுடைய வழிகளுக்குள் இருந்தார், சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். அபிமெலேக்கும் தளபதியும் ஈசாக்கோடு வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணினார். மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்க, தேவ தயவு மனுஷ தயவை கொண்டு வரும். கர்த்தரை தேவனை துதித்து, கர்த்தரை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ஏத்தியர் கண்ணிலே தயவு கிடைக்க வைத்தன. உன்னை ஆண்டவன் கையில, ஆளுகை செய்தவன் கையில் கண்களிலே தயவு கிடைக்க செய்தா, மற்றொரு கண்கள்ல நான் தயவு கிடைக்க செய்ய மாட்டேன்னா. நீ ஏத்திருந்து புறப்பட்டவன் நடந்த போல உன்னை அதிசயங்களை காணும். மனுஷ தயவை உனக்கு தரும். கிருபை உங்களோட இருக்கட்டும். எழுமையில் இருப்போம்.